தமிழுக்கும் தமிழனுக்கும் வணக்கம். சின்ன வயசுல நம்ம நிறைய கதை கேட்டிருப்போம். அதிலும் முக்கியமா நம்ம தூங்கணும் அப்படின்னா யாராவது ஏதாவது ஒரு கதையை சொன்னாதான் நமக்கு தூக்கம் வரும். கதை கேட்டு கேட்டு வாழ்ந்த நமக்கு கதைகள் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீ தூங்குப்பா, நான் கதை சொல்றேன் அப்படின்னு யார் சொன்னாலும் வேணான்னு கண்டிப்பா யாருமே சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி தான் இப்ப நான் சொல்ல போற கதையும் நீங்க வேணான்னு சொல்ல மாட்டீங்க, கேட்டுட்டு கண்டிப்பா தூங்குவீங்க. தூங்குறதுக்கு மட்டும்தான் அந்த கதை தேவைப்படுமான்னு கேட்டா அப்படி கிடையாது. நீங்க ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போறீங்க அப்படின்னா இந்த கதைகளும் உங்க கூடவே அப்படியே டிராவல் பண்ணும். கேட்கிற கதைகளுக்கு லாஜிக் இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஏதாவது ஒரு கதை கேட்கணும், அந்த கதையில நீதி இருக்கணும் அப்படின்ற விஷயமும் கிடையாது. அப்படியான கதைகளை தான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். கண்டிப்பா இந்த கதைகள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த கதைகள்ல உங்களுக்கு எந்த கதை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஒருவேளை அந்த கதையை கேட்டு நீங்க தூங்கிட்டீங்க அப்படின்னா கவலையே இல்லை. காலைல எழுஞ்சு நம்ம டீப் சவுண்ட் ஆடியோ புக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை அழுத்தி விடுங்க. ஸோ உங்க கண்களை மூடுங்க, இதுல வர கதாபாத்திரத்தை உருவகப்படுத்துங்க. வாங்க ஒரு கதை உலகத்துக்கு நம்ம போலாம். இந்த கதை சீனாவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு கதை. வாய்வழி கதைகள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் பொதுவாக சொல்லப்படுற ஒரு கதை. சீனாவில் ஹான் வம்சம் அப்படின்னு ஒரு அரச வம்சம் இருந்தது. அந்த அரசருடைய காலத்தில் நடந்த ஒரு கதைன்னு சொல்லப்படுது. அங்க டோஃபி அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் நல்லா படிச்சவரு. எப்படியும் அவருக்கு ஒரு 40 வயசு இருக்கும். ஆனா இன்னும் அவருக்கு கல்யாணம் ஆகல. அதை நினைச்சு அவர் பெருசா ஃபீல் பண்ணாலும் பெருசா மண்டைக்குள்ள ஏத்திக்கல. அவருக்கு அப்பப்ப அந்த காலத்துல காதல் பாட்டுகளை கேட்கறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தனியா இருக்கிறது எவ்வளவு வலியான விஷயம் அப்படின்றதும் அவருக்கு நல்லாவே தெரியும். அப்படியான ஒரு காலத்துல ஒரு நாள் நடுராத்திரி ஒரு அழகான இளம்பெண் திடீர்னு அவருக்கு முன்னாடி நின்னா. பளபளப்பான ட்ரெஸ் எல்லாம் போட்டிருந்தா. ஆனா அவ கொஞ்சம் திரும்பி முகத்தை மட்டும் நேரா காட்டாம நின்னுக்கிட்டு இருந்தா. அந்த பொண்ணு டோஃபி கிட்ட என்ன நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா. அந்த பொண்ணுடைய முகமும் உருவமும் அவருக்கு சரியா தெரியல. என்னடா முகமும் தெரியல உருவமும் தெரியல, என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருந்தாரு. அதே சமயம் இந்த வயசுல வழிய ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்கும்போது ஏன் வேணான்னு சொல்லணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் அவருக்கு வந்துச்சு. இல்லம்மா, உன்னை பார்க்க முடியல, உன் முகமும் எனக்கு தெரியல, ஒரு மாதிரி இருட்டில் தான் நின்றுட்டு இருக்க, திரும்பி நின்றுட்டு இருக்க, உன் முகத்தை பார்த்துட்டு முடிவு பண்ணலான்னு நினைச்சேன். ஆனா பரவாயில்ல, இந்த வயசுல என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றியே, அதுவே பெரிய விஷயமா. சரி கொஞ்சம் முன்னாடி வாமா பேசலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்ப அந்த பொண்ணு சொன்னா, இல்ல இல்ல, ஒரே ஒரு கண்டிஷன், நீங்க அதை மீறக்கூடாது. என் மேல விளக்கு வெளிச்சத்தை நீங்க காட்டவே கூடாது. என் உருவத்தை எந்த காரணத்தை கொண்டும் நீங்க பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணவே கூடாது. இந்த கண்டிஷன் முதல் 3 வருஷத்துக்கு மட்டும்தான், அப்புறம் நீங்க என்ன பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னா. அதுக்கு டோஃபியும் ஒத்துக்கிட்டாரு. 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு ஆண் குழந்தையும் அவங்களுக்கு பிறந்துச்சு. குழந்தை பிறந்து 2 வருஷம் கழிச்சு டோஃபி எப்படியாவது தன் மனைவியை பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டாரு. ஒரு நாள் ராத்திரி அவ தூங்கிட்டு இருக்கும் போது டோஃபி மெழுகுவத்தியை எடுத்து அவளுடைய உருவத்தை பார்த்தாரு. கொஞ்சம் அதிர்ச்சி அடைஞ்சுதான் போயிட்டாரு. ஏன்னா இடுப்புக்கு மேல ஒரு பளபளப்பான ஒரு பொண்ணுடைய ஒரு உருவம் அவருக்கு தெரியுது. அழகான அந்த உடம்பு அவருக்கு தெரியுது. ஆனா இடுப்புக்கு கீழே வெறும் எலும்புகள் மட்டும்தான் இருந்துச்சு. அதை பார்த்து அவரு ரொம்ப ஷாக் ஆகி அப்படியே அசையாம நின்றுட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு கண்ணு முழிச்சிட்டா. ஏங்க இப்படி பண்ணீங்க, ஏன் கண்டிஷனை மீறினீங்க, இன்னும் 1 வருஷம் காலம் பொறுத்திருக்க கூடாதா? அப்படி இருந்திருந்தா இடுப்பு வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்த அந்த உடல் தசைகள் இடுப்புக்கு கீழே காலையும் நல்லா வளர்ந்துருக்குமே, நானும் ஒரு முழு பெண்ணா மாறி இருப்பேனே, இப்ப எல்லாம் நாசமா போச்சு அப்படின்னு கோவத்துல புலம்ப ஆரம்பிச்சிட்டா. அதை கேட்ட டோஃபி மன்னிப்பு கேட்டாரு. நான் தேவையில்லாம அவசரப்பட்டுட்டேன், உன்னை பார்த்தே ஆகணுன்ற ஒரு கட்டாயத்துல நான் தள்ளப்பட்டுட்டேன், என்னை மன்னிச்சிருமான்னு ரொம்ப வருத்தப்பட்டாரு. ஆனா அதுக்கு அந்த பொண்ணு, இல்ல இல்ல, இதெல்லாம் மன்னிக்க முடியாது, இனிமே நாம நிரந்தரமா பிரிஞ்சிட வேண்டியதுதான். இருந்தாலும் நான் பெத்த பிள்ளைக்காக உங்களுக்கு நான் பண வசதி பண்ணி தரணும். அதனால என் கூட நான் போற இடத்துக்கு வாங்க, அங்க நீங்களும் என் மகனும் வாழறதுக்கு ஒரு ஏற்பாடு செஞ்சு தரேன் அப்படின்னு சொன்னான். அப்படியே அவனை ஒரு பெரிய மாளிகைக்கு கூட்டிட்டு போனான். முத்துக்களால அலங்கரிக்கப்பட்டிருந்த ரொம்ப விலை உயர்ந்த ஒரு கவுனை எடுத்து அவங்கிட்ட கொடுத்தா. இந்தாங்க, இதை வச்சுக்கோங்க, இது உங்க 2 பேருடைய முழு வாழ்க்கைக்கும் தேவையான காசை கொடுக்கும். இந்த கவுனை நீங்க வித்து அந்த காசை வச்சு வாழ்க்கையை நடத்துங்க அப்படின்னு சொன்னா. அதுக்கப்புறம் டோஃபி போட்டிருந்த சட்டையோடைய
ஒரு கையை மட்டும் கொஞ்சம் அப்படியே பிச்சை எடுத்துக்கிட்டா, கூடவே உடம்பு பகுதியில ஒரு சிறிய பகுதியை மட்டும் கிழிச்சுக்கிட்டு அப்படியே மறைஞ்சு போயிட்டா. டோஃபிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. டோஃபி அந்த கவுனை எடுத்துக்கிட்டு கடத்தெருவுக்கு போனாரு. அங்க அந்த கவுனை ஒரு குறுநில தலைவன் வாங்கன்னு ஒருத்தவருக்காக காசு கொடுத்து வாங்க வந்தாரு ஒருத்தவர். அவர் நிறைய பொற்காசுகளை கொடுத்து அந்த கவுனை வாங்கிக்கிட்டாரு. அவர் வாங்கினது அவருடைய தலைவனான வாங்குக்காக. பணமும் நிறைய கிடைச்சிருச்சு இல்லையா? டோஃபி ரொம்ப சந்தோஷப்பட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு. அப்புறம் அந்த கவுனை வாங்கினவரு அந்த தலைவனான வாங்கிட்ட போய் கொடுத்தாரு. வாங்க அந்த கவுனை பார்த்த உடனே, ஓ, இது என் பொண்ணோட கவுனாச்சே, அவ இறக்கும் போது அவளுடைய சடங்கப்ப இதை போட்டுதான் நாங்க புதைச்சோம். ரொம்ப விலை மதிக்க முடியாத ஒரு கவுன் இது. இதுல இருக்கிற எல்லாமே உண்மையான முத்துக்கள். இதை வித்தவன் கண்டிப்பா புதகுடிய தோண்டி திருடக்கூடிய ஒரு பெரிய பாவியா தான் இருக்கணும். உடனே அவனை பிடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு ஒரு உத்தரவை போட்டாரு. அந்த குறுநில தலைவனுடைய கட்டளைப்படி காவலர்கள் டோஃபிய உடனே பிடிச்சிட்டு வந்தாங்க. டோஃபிய பயங்கரமா குறுக்கு விசாரணை பண்ணாங்க. அவர் என்னதான் சொன்னாலும் அதை அந்த வாங்குன்ற அந்த குறுநில மன்னன் நம்பல. இருந்தாலும் இவன் சொல்றதை சோதிச்சு பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தம் மகளுடைய புதகுழியை தோண்டி பார்க்க புறப்பட்டாரு. அந்த இடத்துக்கு போய் சேர்ந்ததும் டோஃபியும் வாங்கும் நின்றுட்டு இருக்கும்போது அந்த புதகுழி தோண்டப்பட்டுச்சு. என்ன ஆச்சரியம் அப்படின்னா, அவருடைய மகளுடைய சடலத்துல டோஃபி சொன்ன மாதிரி கையோடு கூடிய சட்டப்பகுதிய அந்த உடம்பு கையில வச்சிருந்தது. அதை பார்த்து அந்த வாங் உண்மையில ஆச்சரியப்பட்டு போனாரு. ஆனாலும் இன்னும் ஒரு சோதனையா டோஃபியோட பையனை வர சொன்னாரு. வந்த அந்த பையனுடைய முகம் கூட அவருடைய மகளோட முகத்தை அப்படியே ஒத்து இருந்துச்சு. அப்புறம் புதகுல இருந்த டோஃபியோட மனைவி பணத்தை வெளில வச்சதும் டோஃபியோட 2 வயசு பையன் ஓடி போய் அம்மான்னு கத்திக்கிட்டே அந்த பாடியோட கன்னத்துல தான் கன்னத்தை வச்சு முத்தம் கொடுத்தான். அந்த சின்னஞ்சிறு பிள்ளையோட கண்ணுல இருந்து அந்த கண்ணீர் முத்து மாதிரி கீழே வந்துச்சு. அப்பதான் வாங் உண்மையை புரிஞ்சுக்கிட்டாரு. டோஃபி சொன்னது உண்மைன்னு ஒத்துக்கிட்டாரு. தன்னுடைய பொண்ணு இறந்ததுக்கு அப்புறம் புதகுல இருந்து எழுஞ்சு போய் இவரை கல்யாணம் பண்ணியிருக்கா. ஏதோ ஒரு தெய்வ வரம் அவளுக்கு கிடைச்சிருக்கு. ஆனா பாவம், டோஃபியோட அவசர புத்தியால தான் உடம்ப முழுசா திரும்ப பெற வாய்ப்பு அவ இழந்துட்டா. நல்ல வேலை, இவங்களுக்கு ஒரு குழந்தையாவது பிறந்துச்சேன்னு ஆறுதல் பெருமூச்சு விட்டாரு வாங். இப்ப டோஃபி மகன் வாங் மாளிகைக்கு வந்துட்டான். வாங் டோஃபி கிட்ட அந்த கவுனை திரும்ப கொடுத்துட்டாரு. டோஃபிய தன்னுடைய சட்டபூர்வ மருமகனாகவும் அவர் ஏத்துக்கிட்டாரு. டோஃபியோட மகனுக்கு பிற்காலத்துல ஒரு பெரிய பதவியையும் அவர் வாங்கி கொடுத்தாரு. இப்படியா ஒரு இறந்து போன பொண்ணு சமாதிலேருந்து வெளியே வந்து ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தைய பெற்றுக்கிட்டு அவர் சட்டையை கிழிச்சுக்கிட்டு திரும்பவும் அவருடைய அவசர புத்தியால எங்க புதைச்சாங்களோ அங்கேயே போய் நடந்த அந்த சம்பவம் சீனாவில் சொல்லப்படுற ஒரு ஃபேமஸான ஒரு கதை. இந்த கதையிலிருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா அதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. வாங்க அடுத்த கதைக்குள்ள போலாம். இப்போ நான் சொல்ல போற கதையும் சீனாவில் சொல்லப்படுற ஒரு ஃபேமஸான கதை தான். நம்ம ஊர் தெனாலிராமன் மாதிரி இந்த கதை இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த காலத்தில் சீனாவில் நிறைய நாடுகள் இருந்துச்சு, நிறைய ராஜாக்கள் இருந்தாங்க. அந்த நாடுகளில் சிலது ரொம்ப சின்னதாக இருக்கும், சிலது ரொம்ப பெருசாக இருக்கும். ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு விதமான கலாச்சாரம், மக்கள்னு பலதரப்பட்ட வாழ்க்கை முறை இருந்துச்சு. அந்த நாடுகளுக்குள்ள அடிக்கடி சண்டை நடக்கும். ஒரு நாடு இன்னொரு நாட்டையோ, ஒரு ராஜா இன்னொரு ராஜாவைய தாக்க, அழிக்க அல்லது அவங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்த போர்ல இறங்குவாங்க. இப்படிப்பட்ட போர்கள் நிக்காம நடந்துகிட்டே இருக்கும். அப்படியா கூக்குன ஒரு சின்ன நாடு இருந்துச்சு. அங்க ரொம்பவே திறமை வாஞ்ச ஒரு அமைச்சர் இருந்தாரு. அவர் பேரு ஷோவாசிக். அவருடைய அறிவும் ராஜதந்திரமும் எதிர்காலத்தை முன்கூட்டியே கணிக்கிற விஷயமும் மற்ற நாட்டு அரசாங்கத்தையும் அமைச்சர்களையும் பயப்பட வச்சது. ஏன், அவங்க நாட்டுக்குள்ளேயே ஏதாவது ஒரு சண்டை இருந்தாலும் எல்லாரும் வாயை மூடிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு பயம் அந்த அமைச்சர் மேல எல்லாருக்குமே இருக்கும். ஒரு நாள் ராஜா தன் அமைச்சர் ஷோவாசிக் பத்தி அரசவையில பேச ஆரம்பிச்சாரு. சரி, நான் ஒரு விஷயம் கேள்விப்படுறேன். நம்ம அமைச்சர் ஷோவாசிக் பேரை கேட்டாலே பக்கத்து நாடுகள் எல்லாம் பயத்துல நடுங்குறாங்க. ஏன், நம்ம நாட்டிலையும் அவர் பேரை கேட்டா ஒரு பெரிய மரியாதையோட கலந்த ஒரு பயமும் வருது. உண்மையிலேயே அவருக்கு இவ்வளவு பெரிய பேர் இருக்கா? மக்கள் எல்லாம் மரியாதையா பயமா பாக்குறாங்களா? இப்படி ராஜா கேட்க அந்த அரசவையில இருந்த அமைச்சர்கள் குழுவில் இருந்தும் சரி, முக்கியமான அதிகாரிகள் பக்கம் இருந்தும் சரி, யாருமே எதுவுமே சொல்லல. இன்னும் சொல்ல போனா அதை ஆமோதிக்கவும் இல்லை, மறுக்கவும் இல்லை. ராஜா அந்த அமைச்சர் மேல இருக்கிற பாசத்துல அதை கேட்கிறாரா இல்ல வெறுப்புல கேட்கிறாரான்னு தெரியாம யாரும் எதுவும் பேசாம இருந்தாங்க. ஏதாவது சொல்ல போய் ஏதாவது ஆபத்துல மாட்டிட்டா என்ன பண்றது, கொன்னாலும் கொண்டு போடுவாங்க அப்படின்னு நினைச்சு வாயை திறக்காம அமைதியா உட்காந்துருந்தாங்க.
அப்ப ஜியாங் அப்படின்ற ஒரு அமைச்சர் ராஜா கிட்ட ரொம்ப நாளா நல்ல பேர் வாங்கணும்னு ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அதுக்கு காத்துக்கிட்டு இருந்தாரு. நம்ம தெனாலிராமன் மாதிரி வச்சுக்கோங்களேன். இந்த அமைச்சரும் கொஞ்சம் புத்திசாலியான ஒரு அமைச்சர் தான். ஆனா வாய்ப்புக்காக காத்துட்டு இருந்தாரு. இந்த சந்தர்ப்பத்தை ஒரு நல்ல வாய்ப்பா பயன்படுத்த நினைச்சாரு. அப்ப அவர் எழுந்து, மன்னா, அந்த அமைச்சர் மேல பக்கத்து நாடுகளும் மக்களும் இவ்வளவு மரியாதை ஏன் வச்சிருக்காங்கன்றதுக்கு ஒரு கதை மூலமா உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுறேன், சொல்லட்டுமான்னு கேட்க, அப்படியா, சொல்லுங்க பாக்கும் அப்படின்னு ராஜா பர்மிஷன் கொடுக்க அந்த அமைச்சர் சொல்ல ஆரம்பிச்சாரு. ஒரு தடவை நரி புலிகிட்ட மாட்டிக்கிச்சு. எப்படி தப்பிக்கிறதுன்னு நரிக்கு தெரியல. அதனால ஒரு ஐடியா பண்ணுச்சு. யோ புலியே, என்ன தைரியம் இருந்தா என்ன கொல்ல வந்திருக்க, துடிக்கிற என்ன கொல்றதுக்கு அப்படின்னு ரொம்ப தைரியமா தலையை நிமித்தி கேட்டுச்சு. புலிக்கு ஒன்னும் புரியல. ஏன் உன்னை பிடிச்சு நான் கொல்லக்கூடாதா அப்படின்னு திருப்பி கேட்டுச்சு. அதை கேட்ட நரி தான் குரலை இன்னும் உயர்த்தி, ஓ உனக்கு விஷயம் தெரியாதா, உன்கிட்ட நான் ஒன்னு சொல்லணும். கடவுள் என்ன இந்த காட்டுல இருக்கிற எல்லா மிருகத்துக்கும் ராஜாவா நியமிச்சிருக்காரு. நீ என்ன கொன்னா அவ்வளவுதான், கடவுளுக்கு எதிரி ஆயிடுவ, உன்னை கடவுள் ரொம்ப கடுமையா தண்டிப்பாரு அப்படின்னு சொல்லுச்சு. ஆனா புலிக்கு நரி மேல ஒரு சந்தேகம். புலி நம்ம மேல சந்தேகப்படுறத புரிஞ்சுக்கிட்ட நரி ஒரு விஷயத்த சொல்லுச்சு. சரி, நீ என்ன நம்பணும் அப்படின்னா நாம இந்த காடு முழுக்க போவோம். என்னை பார்த்ததும் எல்லா மிருகங்களும் அப்படியே பயபக்தியா ஒதுங்கி போறத நீயே பார்க்கலாம். அப்போ உனக்கு புரியும் நான் கடவுளால அனுப்பப்பட்டவன் அப்படின்னு சொல்லவும் புலியும் அதுக்கு ஓகே சொல்ல 2 பேரும் கிளம்பி காட்டுக்கு போனாங்க. நரி ரொம்ப திமிரோட நடந்து போச்சு. அங்கங்க இருந்த மிருகங்கள் நரிய புலியோட பார்த்ததுல நடுக்கத்துல ஓடி ஒளிஞ்சிருச்சு. பாத்தீங்களா புலியாரே, என்ன பார்த்து இதெல்லாம் எப்படி ஓடுது பாத்தீங்களா, என்ன மரியாதை பாத்தீங்களா, என் எதிரில் இருக்க கூட தயக்கம் அவங்களுக்கு, பயம் அவங்களுக்கு. இப்பவாது புரியுதா, என்கிட்ட நீ வாழலாம் ஆட்டினா உன் கதை முடிஞ்சிடும் இப்படி நரி சொல்ல பயந்து போய் நரிய விட்டு அந்த இடத்த விட்டு தான் வழியில போக ஆரம்பிச்சது அந்த புலி. இப்படி கதையை சொல்லி முடிச்சு, இப்படிதான் அரசே, உங்க கீழே இருக்கிறதுனால உங்களை நினைச்சு எல்லாருமே அந்த அமைச்சருக்கு பயப்படுறாங்க. உங்களுடைய ராஜதந்திரம், வீரம், விவேகம், ஆற்றல் இதெல்லாம் பார்த்துதான் உண்மையிலேயே அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கு. அந்த பயத்தினால அமைச்சருக்கும் பயப்படுறாங்க, அந்த நரி மாதிரி அப்படின்னு அந்த அமைச்சர் சொல்ல ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அதாவது எல்லாரும் சொல்றதுக்கு பயப்படுற விஷயத்த ரொம்ப அழகா சொன்னதுனால ராஜா அவருக்கு பொண்ணும் பொருளும் கொடுத்து ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு கதையும் சீனாவில் சொல்லப்படுற ஒரு ஃபேமஸான கதை. இந்த கதையை நான் படிக்கும்போது நம்ம ஊர்ல சொல்லப்படுற கதை ஞாபகம் வந்துச்சு. இப்போ நம்ம அடுத்த கதைக்கு போலாம். ஒரு காலத்துல பாலைவனத்துல ஒரு பெரியவர் வாழ்ந்துட்டு வந்தாரு. அவர் ரொம்பவே நல்லவர். எல்லாமே நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படின்னு முழுசா நம்புறவர். அவர்கிட்ட நிறைய குதிரைகள் இருந்துச்சு. ஒரு நாள் தன் நிலத்துல வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பினாரு. அப்ப அவருடைய குதிரைகள்ல ஒன்னான, அதுவும் ஒரு பெண் குதிரை காணாம போனது அவருக்கு தெரிஞ்சிச்சு. வீட்டுல இருக்கிறவங்க, பக்கத்துல இருக்கிறவங்கன்னு எல்லாருமே எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாங்க. ஆனா ஓடி போன அந்த குதிரை கிடைக்கவே இல்லை. எல்லாரும் அவர்கிட்ட போய், குதிரை காணாம போனது உங்களுக்கு ரொம்ப பெரிய இழப்பு தான், ரொம்ப துரதிருஷ்டமான விஷயம்தான் அப்படின்னு அவங்களுடைய வருத்தத்தை சொன்னாங்க. ஆனா அதுக்கு அவரு, இல்ல குதிரை காணாம போனது ஏன் துரதிருஷ்டம் நினைக்கணும், அதுவே அதிர்ஷ்டத்தை கொண்டு வரலாம் இல்லையா, அதுக்கு நேரம் வரணும் இல்லையா அப்படின்னு சொன்னாரு. மறுநாள் அதிகாலையில அடிவானத்துல இருந்து 2 குதிரைகள் ஓடி வர்றத அந்த பாலைவனத்தை அந்த கிழவர் பார்த்தாரு. ஆமா, அவரை விட்டு ஓடி போன அந்த இளம் பெண் குதிரை தான் ஒரு கட்டுமஸ்தான குதிரையோட திரும்ப வந்துகிட்டு இருந்துச்சு. தூரத்துல இருந்து பார்க்கும்போது அந்த புது குதிரையோடைய மிடுக்கும் உடல் வலிமையும் ஒரு போர் குதிரையா இருக்கும்னு அவருக்கு தோணுச்சு. அவர்கிட்ட இருந்து ஓடி போன அந்த பெண் குதிரையும் இன்னொரு குதிரையும் ரெண்டும் சேர்ந்து அவருடைய இடத்துக்கு வந்து சேர்ந்துச்சு. அந்த குதிரை வந்ததும் பார்த்தா அது கண்டிப்பா ஒரு போர் குதிரை அப்படின்றது சந்தேகமே இல்லாம அவருக்கு புரிஞ்சிடுச்சு. யாரோ ஒரு படை வீரருடைய குதிரையா தான் அது இருக்கணும், அவர்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்திருக்கணும். அதனால அதை பத்தி விசாரிச்சு உண்மையான உரிமையாளர்கிட்ட இதை ஒப்படைக்கணும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணி அந்த பகுதியுடைய ஒரு மாஜிஸ்ட்ரேட் மாதிரி நினைச்சுக்கோங்களேன், அவர்கிட்ட போய் ஒரு கோரிக்கை வச்சாரு. அவரும் உரிமையாளர் வந்து கேட்கிற வரைக்கும் உங்ககிட்டயே அந்த குதிரை இருக்கட்டும்னு சொல்லி பொறுத்து இருந்து பார்க்க சொன்னாரு. இந்த விஷயம் அங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சது. சோ ஓடி போன குதிரை கிடைச்சதுக்காகவும் ஒரு புது குதிரை கூடவே வந்ததுக்காகவும் அவருக்கு ஒரு சின்ன விருந்து வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அவருடைய குடும்பத்தாரும் பக்கத்துல இருக்கிறவங்களும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும். ஸோ எல்லாரும் சேர்ந்து அந்த வயதான முதியவருக்கு ஒரு விருந்து வைக்க ஏற்பாடு பண்ணாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு அவரை சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டு அவருடைய சந்தோஷத்தை பத்தி பேசவும் கேட்டாங்க. முதியவர் ஆரம்பத்துல கொஞ்சம் அமைதியா இருந்தாரு. அவர் முகத்துல எந்த சந்தோஷத்தோடைய அறிகுறியும் இல்லை. அப்புறம் அவரு சொன்னாரு, புதுசா ஒரு துடிப்பான குதிரை கிடைச்சதுக்காக நான் சந்தோஷப்படல, அதை நல்லதுன்னு எடுத்துக்கவும் கூடாது, இதோட விளைவு என்னங்கிறது காலம் வரும்போதுதான் தெரியும் அப்படின்னு சொன்னாரு. இப்படியே ஒரு வாரம் போச்சு. முதியவருடைய பையன் ஒரு நாள்
அந்த புது குதிரை மேல ஏறி சவாரி செஞ்சான். ஒரு போர் குதிரை மேல ஏறி சவாரி பண்ற அளவுக்கு அவனுக்கு பயிற்சியோ திறமையோ கிடையாது. அதனால அடங்காத அந்த போர் குதிரை அவரை கீழே தள்ளி விட்டுருச்சு. பாவம், அவனுடைய காலும் உடைஞ்சு போச்சு. இப்ப எல்லாருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஐயோ பாவம், இந்த போர் குதிரை அதிர்ஷ்டமே இல்லாத குதிரை தான் போல இருக்கு, இவருடைய பையனுடைய காலை அப்படி உடைச்சு விட்டுருச்சே அப்படின்னு எல்லாருமே ஒரு மாதிரி பேசி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த முதியவர், ஏன் எல்லாரும் அப்படி சொல்றீங்க? என் மகனுக்கு ஏற்பட்ட விபத்து கெட்டதுன்னு ஏன் நினைக்கிறீங்க? நல்லதா கூட இருக்கலாம் இல்லையா, நல்லதை குறிக்கலாம் இல்லையா, காலம் வரும்போது அது தெளிவாயிரும் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் முதியவர் வாழ்ந்த நாட்டோடைய ராஜா பக்கத்து நாட்டோட வீண் சண்டைக்கு போனாரு. அவர் போர் ஆரம்பிச்சதுல கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது. அந்த அரசனுடைய கொடூர குணத்தை அது காட்டுச்சு. அதுக்கப்புறம் அவன் தன்னாட்டு மக்கள் எல்லாரையும் போர்ல கட்டாயமா கலந்துக்கணும் அப்படின்னு உத்தரவு போட்டாரு. நாடு முழுக்க ஒரு குக்கிராமம் கூட விடாம ராணுவ அதிகாரிகள் இளைஞர்களை கட்டாயமா இழுத்துட்டு போனாங்க. வீடு வீடா போய் சோதனை பண்ணி யாரையும் விடாம பிடிச்சாங்க. அந்த வயசான முதியவருக்கு ஒரே ஒரு பையன்தான். அவனும் ராணுவத்துக்கு போயிட்டா அந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய இழப்பா அது முடியும். ஆனா அதிர்ஷ்டவசமா அந்த முதியவருடைய பையன் இப்ப கால் உடைஞ்சு போய் கிடக்குறான். அதனால ராணுவத்துல அவனால ஒர்க் பண்ண முடியாது, தகுதி அவன் இழந்துட்டான். அதனால அவங்களுக்கு அது வசதியா போச்சு. வந்த ராணுவ வீரர்கள் வீட்டுல நுழையும் போதே வாசல்ல கட்டியிருந்த கம்பீரமான அந்த போர் குதிரையை பார்த்தாங்க. ஓ, இங்க ஒரு விலை மதிப்புள்ள ஒரு போர் குதிரை கட்டியிருக்கே, அதனால இந்த வீடு கண்டிப்பா ஒரு பெரிய ராணுவ வீரருடைய வீடா தான் இருக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. அப்புறம் உள்ள போய் பார்த்தா அந்த பையனுக்கு கால் உடைஞ்சிருந்தது. ஒரு வீரனுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சு அந்த பையனையும் அவங்க கூப்பிட்டு போகாம, போருக்கு அழைச்சிட்டு போகாம விட்டுட்டு போயிட்டாங்க. இதை பார்த்த பக்கத்து வீட்டுக்காரங்க குடும்பத்துக்காரங்க சொன்னாங்க, நல்ல வேலை அவரோட பையனை குதிரை தள்ளி விட்டுச்சு. பெரியவர் சொன்ன மாதிரி இதுவே அதிர்ஷ்டமாயிடுச்சு. ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லது கெட்டதுன்னு அறிவுபூர்வமா பாக்குற அந்த முதியவருடைய அறிவாற்றல் சாதாரணமானது இல்லப்பா அப்படின்னு சந்தோஷப்பட்டாங்க, பாராட்டினாங்க. ஸோ வாழ்க்கையில அப்பப்ப நடக்கிற நிகழ்ச்சிகளை வச்சு நல்லது கெட்டதுன்னு தீர்மானிச்சிடக்கூடாது. காலம்தான் ஒவ்வொரு நிகழ்வோட விளைவையும் வெளிச்சம் போட்டு காட்டும். எனக்கு இந்த கதையில இந்த தத்துவம் தான் புரிஞ்சுது. உங்களுக்கு அதை தாண்டி வேற தத்துவம் புரிஞ்சுது அப்படின்னா அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இப்ப வாங்க அடுத்த கதைக்குள்ள போலாம். முன்னொரு காலத்துல ஒரு கிராமத்துல கழுதைகளே கிடையாது. அப்போ ஒரு நாள் ஒரு கழுதைய பிடிச்சி அரசாங்க அதிகாரி ஒருத்தவர் அந்த ஊருக்கு அனுப்பி வச்சாரு. ஆனா அந்த கழுதைய எதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு தெரியாம அப்படியே மலைக்காட்டு பகுதியில ஊருக்காரங்க விட்டுட்டாங்க. கழுதை மலையும் காடும் சேர்ந்த இடங்கள்ல அதுவே தானா சுத்திக்கிட்டு இருந்துச்சு. அடிக்கடி வாழை தூக்கிக்கிட்டு அது ஒரு கணக்கும்ல, அந்த மாதிரி கணச்சு ஒரு கம்பீரமான குரலை கத்திக்கிட்டே இருக்கும். அந்த குரலுடைய சத்தமான ஒலியால அதை பத்தி தெரியாத அங்க இருக்கிற மிருகங்கள் எல்லாமே திடுக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அந்த ஊர்ல கழுதைன்னு ஒண்ணு இருந்ததே இல்லை. புதுசா ஒரு விலங்கு வருது, அந்த விலங்கோட சத்தம் ஏற்கனவே இந்த விலங்குக்கு புதுசா இருக்கு. ஸோ அது எல்லாமே பயந்து ஓடுச்சு. அப்படி அந்த காட்டுல ஒரு புலி இருந்துச்சு. காட்டுல இருந்து வந்த அந்த புலி அது வரைக்கும் கழுதைய பார்த்ததே கிடையாது. கழுதையோட உருவத்தை பார்த்து இது ரொம்ப சக்தி வாய்ந்த மிருகமா இருக்குமோ நினைச்சது. அப்புறம் கழுதைய பார்த்த புலி கழுதைய பார்க்காத மாதிரி, கழுதை தன்னை பார்க்காத மாதிரி தன்னை மறைச்சிக்கிச்சு. அப்பப்ப கழுதை எங்க தூரத்துல பார்த்தா ரொம்ப தூரத்திலேயே இதுவும் அப்படி நின்றும். அதை பார்த்த கழுதை என்ன நினைச்சது அப்படின்னா, என்ன இந்த விலங்கு நம்மளை பார்த்தா தூரக்க நிக்குது, ஒருவேளை அந்த பெரிய மிருகம் நம்மளை கொல்றதுக்கு பிளான் பண்ணுதா அப்படின்ற பயம் கழுதைக்கு இருந்துச்சு. இப்படியே நாளுக்கு நாள் கழுதைக்கும் புலிக்கும் நடுவுல தூரம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு. கழுதைய கொஞ்சம் கொஞ்சமா அளந்து பார்க்க ஆரம்பிச்ச புலி கழுதையோடைய சத்தமான குரல் ஒலியும் அது ரொம்ப நேரம் கத்துறது ஏன் பயமா இருக்குது அப்படின்றதையும் கழுதைய உன்னிப்பா அந்த புலி கவனிச்சுக்கிட்டே வந்துச்சு. ஆனா அதே சமயம் மத்த காட்டு மிருகங்கள் கூட கழுதைய பார்த்து பயந்து அதோட சத்தத்தை கேட்டு இன்ன வரைக்கும் அலறி அடிச்சு ஓடிட்டு தான் இருந்துச்சு. அப்புறம் ஒரு நாள் புலி கழுதையோடைய எதிரில வந்து நின்னுச்சு. அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தது. அப்புறம் கழுதை மேல ஒரு சின்னதா ஒரு அடியை போட்டுச்சு. அவ்வளவுதான், கழுதைக்கு கோவம் வந்துருச்சு. அப்புறம் தன்னுடைய 2 பின்னங்காலையும் தூக்கி உதைச்சது புலி மேல. அடி ஒன்னும் அவ்வளவு பலமா இல்ல, அது ஒரு தாக்குதல் மாதிரியும் தெரியல. உடனே புலிக்கு புரிஞ்சிருச்சு. உடனே ஒரே அடியா பாஞ்சுது கழுதையோட கழுத்தை கவ்வி அப்படியே மண்ணில் படுக்க வச்சிருச்சு. ஒரு பெரிய உருமலோட அதை புரட்டி போட்டு கிழிச்சு போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அந்த கதையில என்ன தத்துவம் சொல்ல வராங்க அப்படின்னா, ஒருத்தருடைய உண்மையான நிலைமை என்னன்னு தெரியாம நாம ஒருத்தருக்கு மேல தேவையில்லாம மரியாதை வச்சுக்கிட்டு இருக்கோம், தேவையில்லாம பயம் வச்சுக்கிட்டு இருக்கோம். உண்மையான அந்த நபர் யாருன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன ஆகும்? அதுதான் இந்த கதையில இந்த புலி பண்ணிருக்கு. கண்டிப்பா அந்த கதை சொல்ற அந்த தத்துவம் உங்களுக்கு நல்ல ஆழமா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சொல்லப்போனா அவங்க கூட நல்லாவே கனெக்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன்.
அதனால அவங்களோட உண்மையான நிலைமையை நீங்க புரிஞ்சுக்காம யாரை பார்த்தும் பயப்படாதீங்க. தேவையில்லாம மரியாதையும் கொடுக்க தேவையில்ல. அவங்க யாருன்னு நாம உண்மையா புரிஞ்சுக்கிட்டாலே போதும். வாங்க அடுத்த கதைக்குள்ள போலாம். முன்னொரு காலத்துல ஒரு ஊர்ல டிக்ஸி அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு. அவரு மது தயாரிக்கிறதுல ரொம்ப கெட்டிக்காரரு. ஒருத்தர் ரொம்ப நேரம் போதையில வச்சிருக்கிற மாதிரி ஒரு புது ரக மதுரையை தயாரிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அதாவது ஒரு கோப்பை மதுவுடைய போதை 1000 நாளுக்கு நீடிக்கணும் அப்படின்றதான் அவருடைய திட்டம், அவருடைய கனவு. அதே ஊர்ல வேற ஒருத்தர் இருந்தாரு. அவரு பேரு காயு. அவன் ஒரு மொடா குடிக்காரன். எவ்வளவு குடிச்சாலும் அவனுக்கு போதையே ஏறாது. ஒரு நாள் அவன் டிக்ஸி கிட்ட வந்து மது குடிக்க வந்தான். அவரும் அவன்கிட்ட, இல்லப்பா மது எதுவுமே இப்ப இல்ல, ஒரு புதுவிதமான மது இப்பதான் நான் காய்ச்சிக்கிட்டு இருக்கேன், அதை உனக்கு தர முடியாது, நீ போலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவனும் ரொம்ப பிடிவாதமா, இல்ல எனக்கு அந்த மது தான் வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சான். இல்லப்பா தம்பி, அந்த சரக்கு உனக்கு சரி வராது, நீயோ அதிகமா குடிக்கும்னு நினைக்கிறவன், ஆனா இந்த சரக்கையோ ஒரு கோப்பைக்கு மேல குடிக்கவே கூடாது அப்படின்னு சொல்ல, சரிப்பா பரவாயில்ல, அந்த ஒரு கோப்பையாவது குடு, நான் இப்ப குடிச்சே ஆகணும் அப்படின்னு அவன் அங்கேயே உட்காந்துட்டான். அதை பார்த்த டிக்ஸி சரி தன்னுடைய முதல் பரிசோதனையை இவங்கிட்டயே செய்யலான்னு முடிவெடுத்தாரு. அதனால தம் புது கண்டுபிடிப்பான அந்த சரக்கை அவனுக்கு ஊத்தி கொடுத்தாரு. அவன் அந்த கோப்பையை வாங்கி குடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் இன்னொரு கோப்பை கேட்டு கெஞ்சிக்கிட்டு இருந்தான். டிக்ஸி மறுத்துட்டாரு. இல்ல இனிமேலாம் கொடுக்க முடியாது, இந்த ஒரு கோப்பை மதுவே உன்னை 3 வருஷம் மயக்கத்திலே வச்சிருக்கோம், நீ முதல்ல இடத்த காலி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாரு. காயுக்கும் வேற வழி தெரியாம கிளம்பிட்டான். அவன் வீடு பக்கத்துல தான் இருந்துச்சு. ஆனா என்னவோ நடக்க நடக்க வீடு தூரமா தெரிஞ்சது. எப்படியோ ஒரு வழியா வீடு போய் சேர்ந்துட்டான். வீட்டுக்கு போய் படுக்கல விழுந்தான். அவ்வளவுதான், அப்படியே கட்ட மாதிரி கிடந்தான். அவனை அவங்க வீட்டுல இருக்கிறவங்க பார்த்தாங்க. அவன் முகத்தோடைய நிறமே மாறி போயிருந்தது. அவன் குடிக்கிற சரக்கு விஷமா மாறி இவனை சாகடிச்சிருச்சு நினைச்சிட்டாங்க. அவனுக்கு எந்த விதமான உணர்வுமே இல்லை. அவன் செத்து போயிட்டான்னு நினைச்சு சுடுகாட்டில் போய் புதைச்சிட்டாங்க. அப்புறம் 3 வருஷம் கழிச்சு சரக்கு கண்டுபிடிச்சார்ல ஒருத்தர் டிக்ஸி, அவர் புதுவித மதுவோடைய வேலையை பத்தி தெரிஞ்சுக்க நினைச்சாரு. அதை குடிச்சிட்டு போன காயுவை தேட ஆரம்பிச்சாரு. காயோட வீட்டை விசாரிச்சு அவனோட வீட்டுக்கு போனாரு. விசாரிச்சப்ப வீட்டுல இருந்தவங்க அவன் செத்து 3 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. இல்லங்க அவன் செத்துருக்க முடியாது, நான் ஒரு ஸ்பெஷலான ஒரு சரக்கு ஒண்ணு கொடுத்தேன், அவனை வச்சு செக் பண்ணேன், அவனை குடிக்க வச்சேன், அந்த சரக்கு 3 வருஷத்துக்கு அவனை போதையிலே வச்சிருக்கும், அந்த சரக்குடைய தாக்கத்துல அவன் மயக்க கடந்திருப்பான், கண்டிப்பா அவனுக்கு உயிர் இருந்திருக்கும், நீங்க செக் பண்ணாம போய் அடக்கம் பண்ணிட்டீங்களே. என் கணக்குப்படி பார்த்தா இன்னைக்கு தான் அவன் கண் வீழ்ச்சி எழுந்து பார்க்கணும், அதாவது 1000வது நாள். அதனால இப்பவே நாம போய் அவனை எங்க புதைச்சோமோ அங்க தோண்டி பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்ல, அங்க இருக்கிறவங்க அவரை நம்புறதுக்கு தயங்கினாங்க. அப்புறம் ரொம்ப கெஞ்சி கேட்டாரு. அப்புறம் காயோட கல்லறைக்கு போனாங்க. கல்லறையை உடைச்சாங்க, தோண்டவும் பண்ணாங்க. கல்லறையை உடைச்சி மண்ணை தோண்டினப்ப சவப்பெட்டி பக்கத்துல மண்ணில் இருந்து வேறு வாசம் வந்துச்சு. அது எல்லாருக்குமே ரொம்ப வினோதமா இருந்தது. மண்ணை முழுசா எடுத்து சவப்பெட்டி மேல கொண்டு வந்து வச்சு திறந்தப்ப அங்க காயு தூக்கம் முடிஞ்சு பெட்ரூம்ல இருந்து எழுந்துக்கிற மாதிரி எழுந்தாரு. கண்களை திறந்து சுத்து முத்தும் பார்த்தாரு. நாம இப்ப எங்க இருக்கோம், ஏன் இவ்வளவு பேர் சுத்தி நிக்கிறாங்க அப்ப நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது தனக்கு சரக்கு ஊத்தி கொடுத்தாருல அந்த டிக்ஸி, அவரு கண்ணில் தெரிஞ்சாரு. ஹலோ டிக்ஸி, எப்படி இருக்கீங்க? அந்த சரக்கு ஒண்ணு கொடுத்தீங்களே, அது இன்னொரு கப்பு கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டான். எப்படி இருந்துச்சு புது சரக்கு அப்படின்னு டிக்ஸி கேட்டப்ப அதுக்கு அந்த குடிகாரன் சொன்னா, அடேங்கப்பா, நானும் எவ்வளவோ குடிச்சிருக்கேன், ஆனா உங்களோட ரொம்ப பிரமாதங்க, சூரியனை பாருங்க எவ்வளவு தூரம் ஏறி இருக்கான் பாருங்க, அவ்வளோ நேரம் நான் தூங்கி இருக்கேன் அப்படின்னா இதெல்லாம் அவன் சரக்கு பண்ண வேலை தான், எனக்கு ஒரு நாள் போனதே ரொம்ப வருஷம் போன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல அதை கேட்டு எல்லாருமே சிரிச்சாங்க. 3 வருஷமா அவன் தூங்குனது அவனுக்கு தெரியல. எல்லாருமே அங்க இருந்து சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்கு வந்தாங்க. இது ஒரு கதை. இந்த கதையில எனக்கு என்னமோ கருத்து இருக்கிற மாதிரி தெரியல, பட் இது சீனாவில் சொல்லப்படுற ஒரு வாய்மொழி கதை. ஸோ இப்போ நான் சொன்ன அந்த 5 கதையில உங்களுக்கு எந்த கதை ரொம்ப பிடிச்ச கதை அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இந்த மாதிரி இரவு நேரத்தில் ரொம்ப நேரம் டிராவல் பண்ணும்போது கேட்குற கதைகளை கேட்கறதுக்கு நம்ம டீப் தமிழ் ஆடியோ புக் சேனலை பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மட்டும் இல்லை, டிடெக்டிவ் டிகே, ராஜேஷ்குமார் நாவல்கள், இந்திரா சௌந்தரராஜன் நாவல்கள், நிறைய தமிழ் நாவல்கள் நம்ம சேனலில் இருக்கு, அதையும் பாருங்க. கதை கேட்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. டீப் தமிழ் ஆடியோ புக்ஸ், நான் உங்கள் தீபன்.